வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆன்சர். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் 2025-26 நோட்டிஃபிகேஷன் வருவதில் உள்ள ஒரு சிக்கல். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் 2% மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் பை ட்ரான்ஸ்ஃபர். இந்த தடையானையை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வருவதில் ஒரு சிக்கல் இருக்குது. 2% அமைச்சு பணியாளர்களுக்கு பிஜி பணியிடங்களில் 230 வேக்கன்சி ஒதுக்கியிருக்கு அரசாங்கம். இந்த 230 பணியிடங்களையும் 6 வார காலத்திற்குள் நிரப்பப்பட வேண்டும் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய தீர்ப்பு. இது கண்டிப்பாக செயல்படுத்திடுவாங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இந்த 230 பணியிடங்களில் 2% அமைச்சு பணியாளர்கள் யாரெல்லாம் யூஜி பிஜி பிஎட், யூஜி பிஜி ஒரே மேஜர் சப்ஜெக்ட் முடித்தவங்க, பிஎட் இந்த ரூல்ஸ் எல்லாம் அடங்கினவங்க இமிடியேட்டாக இவங்களை பணி நியமனம் கொடுக்க சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு டிஆர்பிக்கும் டைரக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த பிஜி 2% பள்ளிக்கல்வித்துறை செயல்முறை பார்க்கும் பொழுது இந்த விஷயம் வெளிப்பட்டிருக்கு. இது நேற்று பார்த்தேன், நல்லா ஆராய்ஞ்சு தான் இந்த பதிவு கொடுக்குறேன். நீங்களும் யோசிங்க. என்ன அப்படின்னா, இந்த பேஜில் படித்து பாருங்கள். மேற்கண்ட தீர்ப்பாணையின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 3643/2024 தொடரப்பட்டு 9/1/2025 அன்று வழக்கு கேட்புக்கு வந்ததில் பதவி உயர்வுக்கு ஒதுக்கப்படும் 50% காலி பணியிடங்களிலிருந்து 2% ஒதுக்கீடு ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்ததை நேரடி நியமனத்திற்கு ஒதுக்கப்படும் 50% காலி பணியிடங்களிலிருந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் 10% ஒதுக்கீட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு அரசின் விதி திருத்தம் அரசாணை நிலை எண் 261 9/12/2024 வெளியிடப்பட்டதை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது ப்ரொமோஷன் 48%, 2% ட்ரான்ஸ்ஃபர் அமைச்சு பணியாளர்கள், 50% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ன்றது நிலையை மாற்றி 2024 டிசம்பர் 9 ஒன்று வந்தது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 50%, 10% இடைநிலை ஆசிரியர்களில் 10% இருக்கும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 50%, 10% இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருந்தது. அந்த 10%க்குள்ளே 2% அமைச்சு பணியாளர்களும் இனி தேர்வு எழுதி தான் வர வேண்டும். 30/1/2024 அரசாணையின் 261 அடிப்படையில் பார்க்கும் பொழுது அமைச்சு பணியாளர்கள் இனி வரும் காலங்களில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வழியாக தான் வரணும் என்ற அரசாணை நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இது எங்கே திருத்தி இருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி கல்வி விதிகள் அரசாணை எண் 14 நாள் 30/1/2020. இது 30 ஜனவரி 2020 தான் இந்த அரசாணை 14 வந்தது. அதில் தான் மேற்குறிப்பிட்ட அந்த 50, 42% செயல்முறைலாம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 2020க்கு முன்னாடி இந்த ரெக்ரூட்மெண்ட்டை விட 2020க்கு பிறகு இந்த அரசாணையின் அடிப்படையில் தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அப்போ இந்த 2020 அரசாணையில் திருத்தம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்த லைன் பாருங்கள். அதற்குரிய விரிவான விவரங்களுடன் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டு WASR நம்பர் 10164/2025 மற்றும் CMP நம்பர் 2033/2025 நிலுவையில் உள்ளது. இறுதியாக கிளியராக சொல்லிடுறேன். அமைச்சு பணியாளர்களுக்கான 2% ஒதுக்கீடு இனி வரும் காலங்களில் ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, நேரடி நியமனம் வழியாக தான் நீங்கள் உள்ளே வரணும் என்பதை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது நீதியரசர் இது கேள்வி கேட்கும் பொழுது இதற்கான அவசியம் என்ன அப்படின்னும் பொழுது அதற்கான விவரங்கள் அமைச்சு பணியாளர்கள் இனி வரும் காலங்களில் நேரடி நியமனத்தில் 10% SGT ஆசிரியர்கள் எப்படி வராங்களோ அதே போல் இவர்களும் 2% அமைச்சு பணியாளருக்கு நாங்கள் நேரடி நியமனத்தில் ஒதுக்கிட்டு தரோம், அவர்கள் தேர்வு எழுதி உள்ளே வரட்டும் அப்படின்ற அரசாணை திருத்தத்திற்கு விரிவான விவரங்களை மேல்முறையீடு தாக்கல் செய்து வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம 50% நேரடி நியமனத்தில் 2% அமைச்சு பணியாளர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா என்பது இந்த நீதிமன்றத்தோட வழக்கின் தீர்ப்பை உட்பட்டு தான் வெளிவரும். அதனால் நோட்டிஃபிகேஷன் வெளிவருவது என்பது கோச்சிங் சென்டர் சொல்கிறதோ, தனிநபர் சொல்வதோ, அரசாங்கம் சொல்வதோ, யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு இதெல்லாம் சொல்வதை விட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்பை உட்பட்டு தான்
2% அமைச்சு பணியாளர்கள் இனி வரும் காலங்களில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வழியாக வரப்போகிறாங்களா, இல்லை அரசாணை எண் 14 31/2020 அடிப்படையில் ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் அந்த 2% ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வரப்போகிறாங்கிறது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கேஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது நிலுவையில் இருக்குது. அந்த தீர்ப்புக்கு உட்பட்டு தான் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இந்த வழக்கின் தீர்ப்பை உட்பட்டு தான் இந்த மாதம் வரும் அந்த மாதம் வரும் என்பதை விட இந்த தீர்ப்பை பொறுத்து தான் வரும் என்பது இந்த வீடியோ வழியாக உங்ககிட்ட இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன். இது ஆயிஷாவின் கசடர கற்க யாதுமுறை யாவரும் கேளீர் அச்சம் தவிர. மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்ட்டு.